வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. சிக் த பிக் வித் அஸ். வருங்கால ஆசிரியர் பெருமக்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய தினம் டெட் பேப்பர் 2 எக்ஸாமினேஷன் எழுதிட்டு நம்ம ஆன்சர் கீக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதற்கான வீடியோ தான் இது. இப்போ ரெண்டு மேஜருக்கான எக்ஸாமினேஷன் நடந்திருக்கு. ஒன்று சோசியல் மேஜருக்கானது, இன்னொன்று மேக்ஸ் மேஜருக்கானது. இதில் சோசியல் மேஜர் ஓரளவுக்கு ஈஸியாகவே இருந்துச்சு. மேக்ஸ் மேஜரை கம்பேர் பண்ணும்போது சோசியல் மேஜர் ஓரளவுக்கு ஈஸி தான். சயின்ஸ் மேஜரில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் மேக்ஸ் நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களோட மார்க்கு க்ரோத் ஆகிருக்கும். பட் நமக்கு எப்பயுமே எந்த ஆன்சர் கீ நமக்கு ட்விஸ்டடாக இருக்கும் அப்படின்னா, சைல்டு டெவலப்மெண்ட். இதுதான் நமக்கு எப்பயுமே ட்விஸ்டடாக இருக்கும். அதுக்கான ஆன்சர் கீ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? பின் வருவனவற்றில் எது சொல் சார்ந்த நுண்ணறிவு சோதனை அல்ல? ஆப்ஷன் ஏ பொது தகவல் சோதனை, ஆப்ஷன் பி புரிந்து கொள்ளுதல், ஆப்ஷன் சி இலக்க இடைவெளி, ஆப்ஷன் டி இலக்க குறியீடு. இதுல எது ஆன்சர் அப்படின்னா, ஆன்சர் ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து இரண்டாவது கொஸ்டின். பின் வருவனவற்றுள் ஆளுமை பற்றிய தவறான கருத்துக்கள் எவை? தவறான கருத்துக்கள் எவை தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தனிநபரின் உடலமைப்பு, ஆப்ஷன் பி அவர்கள் நடக்கும் விதம் மற்றும் பேசும் விதம், ஆப்ஷன் சி அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நிலையான நீடித்த தன்மை, ஆப்ஷன் டி அவர்கள் ஆடை அணியும் விதம். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, இதற்கான ஆன்சரும் ஆப்ஷன் டி தான். ஏ, பி மற்றும் டி இதுதான் தவறானது சொல்லியிருக்காங்க. அடுத்து மூன்றாவது வினா. எலும்புகளில் உள்ள மகப்பேறுக்கு முற்பட்ட சிறப்பு வளர்ச்சி மையங்களை குறிக்கும் சொல்லுக்கு பெயரிடுக. ஆப்ஷன் ஏ எபிஜெனிட்டிக், ஆப்ஷன் பி எபிஸ் டெல் எலும்புகள், ஆப்ஷன் சி எபிபைசஸ், ஆப்ஷன் டி எலும்பு முனைகள். இதுல எது ஆன்சர் அப்படின்னா எபிபைசஸ். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து நான்காவது வினா. பின் வருவனவற்றுள் எவை மின் கற்றலின் அம்சங்களாகும்? ஆப்ஷன் ஏ உடனடி வளர்நிலை மதிப்பீடு, ஆப்ஷன் பி போதுமான பல்லூடக திறன்கள், ஆப்ஷன் சி நிகழ்நேர கற்றல், ஆப்ஷன் டி கருத்தியல் கருத்துக்களை அறிமுகப்படுத்துதல். இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான். ஏ, சி மற்றும் டி. அடுத்து ஐந்தாவது வினா பாருங்க. கூற்றுகள் கேட்டிருக்காங்க. கூற்றுகள் கேட்டாலே நம்ம ஒரு விஷயத்த நம்ம மனசுல வச்சுக்கணும். எப்பயுமே இரண்டும் சரின்னு போடுறது எல்லா விஷயத்திலையும் நமக்கு ஓரளவுக்கு மார்க்கை ஸ்கோர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு வினா, ஒரு விடையா இருக்கும். இந்த கூற்றுகளை பார்க்கலாம். கூற்று 1, சிக்மண்ட் ஃப்ராய்டின் கூற்றுப்படி நெறிமுறை 3 முதல் 6 வரை வெளிப்படுகிறது. கூற்று 2, 3 முதல் 6 வயது வரையிலான காலகட்டத்தில் எடிபஸ் மற்றும் எலக்ட்ரோ மோதல்கள் ஏற்படுகின்றன. மேல் கூறப்பட்ட கூற்றுகளின் அடிப்படையில் கீழ்கண்ட தேர்வுகளில் இருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதற்கான விடை என்ன அப்படின்னா கூற்று 1 மற்றும் 2 சரியானவை. இதை நிறைய பேர் கண்டிப்பா ஆன்சரா போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஆறாவது வினா. கீழே கொடுக்கப்பட்டவற்றுடன் எது நினைவூட்டல் சாதனம் அல்ல? எது நினைவூட்டல் சாதனம் அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ என்ன இடமுறை, ஆப்ஷன் பி SQ3R நுட்பம், ஆப்ஷன் டி ஆப்பு சொல்முறை, ஆப்ஷன் டி கதை சங்கிலி முறை. இதுல ஆன்சர் என்ன அப்படின்னா பி தான். இதுல சரியானது இது பி தான். அப்போ SQ3R நுட்பம் தான் இதுல சாதனமா கிடையாதுன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து ஏழாவது வினா. கூற்று தான் இதுவும். கீழே 2 கூற்றுகள் உள்ளது. ஒன்று ஏ, மற்றொன்று காரணம் ஆர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. அனுமானம் ஏ. வளர்ச்சி பற்றிய ஆய்வு 3 பரந்த களங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. உடல் சார்ந்த, அறிவுசார் மற்றும் மனவெழுச்சிசார் மற்றும் சமூகம் சார். காரணம் மனித நிலைத்தன்மை மற்றும் மாற்றம் என்ற கருத்து பரந்த மற்றும் பல்துறைகளை கொண்டது. இது முறையாக படிக்கப்பட வேண்டும். மேலும் மேலே உள்ள கூற்றின் அடிப்படையில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களை தேர்வு செய்க. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இதற்கான ஆன்சர் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கமாகும்.
இந்த மாதிரியான ஆன்சரை வந்து மோஸ்ட்லி போட்டவங்களுக்கு இந்த சைல்டு டெவலப்மெண்ட்ல ஸ்கோர் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து 8வது கொஸ்டின். பின் வருவனவற்றில் எவை நுண்ணறிவு பற்றிய தவறான கருத்துக்கள்? நுண்ணறிவு என்பது அறிதல் சார்பு தொடர்புடையது. நுண்ணறிவு என்பது நினைவகம் தொடர்புடையது. ஆப்ஷன் சி பாருங்க, குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு நுண்ணறிவின் செங்குத்து வளர்ச்சி நின்று விடுகிறது. ஆப்ஷன் டி, நுண்ணறிவானது அசாதாரண நடத்தைக்கு எதிரான உத்தரவாதம். இதுல எது ஆன்சரா இருக்கு அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர். ஏ, பி மற்றும் சி மட்டும். இதுதான் தவறான கருத்துக்கள். அடுத்து 2 கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இதுவும் கூற்றுகள் தான். கூற்று 1, ஒரு இரண்டாம் பட்டியல் சொற்கள், சூத்திரங்கள் அல்லது சமன்பாடுகள் முதல் பட்டியலை தக்க வைத்தலை பாதிக்கலாம். கூற்று 2, நாம் நினைவில் வைத்துள்ள பழைய கற்றல் நாம் பின்னர் கற்றுக்கொள்ளுதல் பற்றிய நினைவை சீர்குலைக்க முன்னோக்கி செயல்படுகின்றது. இதுல எது சரியான விடை அப்படின்னா இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. பாத்தீங்களா, கூற்று 1 மற்றும் 2 சரியானது. இது மாதிரியான ஆன்சர் போட்டிருந்தாலே கிட்டத்தட்ட 3 கொஸ்டினுக்கு நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிருக்குது. அடுத்து 10வது வினா, மனப்பாடம் செய்யும் செயல்முறைகளை வரிசைப்படுத்துக. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இந்த டைம் வந்து ரொம்ப டைம் கேட்டுட்டாங்க. சரிங்களா, அதனால வந்து இதுக்கு மேல வந்து கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆப்ஷன் ஏ அடையாளம் காணல், ஆப்ஷன் பி கற்றல், ஆப்ஷன் சி நினைவு கூறல், ஆப்ஷன் டி தக்க வைத்தல். கீழே கொடுக்கப்பட்ட விருப்பங்களில் இருந்து சரியானதை தேர்வு செய்க. இதற்கான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. முதல்ல பி, அடுத்து டி, அடுத்து ஏ, அடுத்து சி. அடுத்து ஆளுமையின் 5 பெரிய காரணிகளுக்கு மீத்திறன் பண்புகளை அவற்றின் குறுகிய பண்புகளுடன் வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் ஏ சமூகமயமான அல்லது ஒதுக்கி போகிற. ஆப்ஷன் பி கவனமாக அல்லது கவனக்குறைவான. ஆப்ஷன் சி நம்பிக்கை அல்லது சந்தேகம். ஆப்ஷன் டி பாதுகாப்பான அல்லது பாதுகாப்பற்ற. ஆப்ஷன் இ பல்வேறு வகையான அல்லது வழக்கமான ஆர்வம். இதற்கு விடை என்ன அப்படின்னா இதற்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் பி தான். இதற்கு சரியான விடை என்ன? ஆப்ஷன் பி. அடுத்து வினா, வினா எண் 12. ஆளுமை அளவீட்டு செயல்முறையின் துல்லியத்திற்கு பின்வருவனவற்றுள் எது அவசியம்? அளவிடப்பட வேண்டிய ஆளுமையின் தன்மை. ஆப்ஷன் பி பயன்படுத்த வேண்டிய கருவிகள். ஆப்ஷன் சி அளவீட்டுக்கு உட்படும் நபர். ஆப்ஷன் டி அளவீட்டை செய்பவர். இதற்கான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான். ஏ, பி மற்றும் சி. அடுத்து 13வது கொஸ்டின். மீண்டும் மீண்டும் தூண்டலினால் படிப்படியாக குறைக்கப்பட்ட துலங்கல் செயல்பாட்டின் பெயரை குறிப்பிடுக. ஆப்ஷன் ஏ மீட்சி, ஆப்ஷன் பி பொதுவாக்கல், ஆப்ஷன் டி பழக்கப்படுத்துதல், ஆப்ஷன் டி மரபுரிமை. இதற்கான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான், பழக்கப்படுத்துதல். அடுத்து வினா எண் 14. ஓர் ஆசிரியர் கற்பித்தலின் போது கையாளக்கூடிய பிரச்சனைகளை குறிப்பது டேஸ் ஆகும். விமர்சன மேலாண்மை, வகுப்பறை சூழல் நிர்ணயம், வகுப்பறை மேலாண்மை, வகுப்பறை நிர்வாகம். இதுல எது சரியான விடை அப்படின்னா வகுப்பறை மேலாண்மை என்பதுதான் சரியான விடை. அடுத்து 2 கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. கூற்று 1, ஆரம்ப மாதங்களில் குழந்தைகளுக்கு உணர்ச்சி நிலைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான குறைந்த திறன் மட்டுமே உள்ளது. கூற்று 2, மூளையின் முன்பக்கத்தில் அதீத வளர்ச்சியானது குழந்தையின் சகிப்புத்தன்மையை அதிகரிக்கிறது. இதற்கான விடை என்னன்னு பார்த்தலாம். இதற்கான விடை ஆப்ஷன் ஏ தான். கூற்று 1 மற்றும் 2 சரி. இதோட இது வந்து எத்தனாவது கொஸ்டின்? 4வது கொஸ்டின் சரியா இருக்குது. சரிங்களா. அடுத்து 16வது வினா. பின்வரும் அறிவாற்றல் விளையாட்டு வகைகள் அவற்றின் படிநிலை வளர்ச்சியின் அடிப்படையில் வரிசைப்படுத்துகிறேன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கற்பனை விளையாட்டு, ஆப்ஷன் பி கட்டமைத்தல் விளையாட்டு, ஆப்ஷன் சி விதிகள் கொண்ட விளையாட்டு, ஆப்ஷன் டி செயல்பாட்டு விளையாட்டு. இதை வரிசைப்படுத்திடலாமா? இதற்கான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி.
டி, பி, ஏ, சி இந்த மாதிரியான வரிசையில் அமைந்திருக்கு. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது ஆழமான புலன் காட்சியின் வரையறை அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம். உலகை 3 பரிமாணங்களாக ஆராயும் திறன். ஆப்ஷன் பி முழுமை அடையாத புள்ளி விவரங்களை முடிக்கும் போக்கு. ஆப்ஷன் சி பொருள்களையோ அல்லது உருவங்களையோ பின்னணியில் இருப்பதாக உணரும் போக்கு. ஆப்ஷன் டி சமகாலத்தில் நடக்கும் 2 செயல்களை தொடர்புடையதாக கருதும் போக்கு. இதற்கான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி வரும். இதற்கான விடை என்ன? ஆப்ஷன் சி. பி, சி மற்றும் டி மட்டும். அடுத்து கூற்று 1 கோல்பெர்க் தார்மீக வளர்ச்சியை 6 நிலைகளாக கொண்ட 3 நிலைகளாக ஒழுங்கமைக்கப்பட்ட படிப்படியான செயல்முறையை கருதினார். கூற்று 2 கோல்பெர்க்கின் கூற்றுப்படி தார்மீக வளர்ச்சியின் 3 நிலைகள் செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை, செயல்பாட்டுக்கு பிந்தைய நிலை மற்றும் வழக்க முறைமை நிலை. இதுல எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. கூற்று 1 சரியானது, கூற்று 2 தவறானது. அடுத்து 19வது வினா கற்றல் மற்றும் மனப்பாடம் செய்வதன் முறையான அணுகுமுறையை அடைய கீழ் உள்ளவற்றை வரிசைப்படுத்துக. வினா மனனம் மற்றும் நினைவுகூறல், வாசித்தல், மதிப்பாய்தல், பிரதிபலித்தல், ஆய்வு. இதை வரிசைப்படுத்தி நம்ம இதுக்கான விடையை தேர்ந்தெடுக்கணும். இதற்கான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. இதற்கான விடை என்ன? ஆப்ஷன் ஏ. அதுக்கப்புறம் பொறுத்துக. இது அதிக பேர் இந்த கொஸ்டின்ல கண்டிப்பா மார்க் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. கொஸ்டின்ல இந்த பட்டியல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜீன் பியாஜே, எரிக் எரிக்சன், லெவ் வைகாட்சி, யூரிப்ரான் பிரென்னர். இதோட பொறுத்தக பார்த்துடலாம். இதற்கான விடை என்ன அப்படின்னா இதற்கான விடை டி. சரிங்களா? அடுத்து இதுல பட்டியல் 1 பட்டியல் 2 கொடுத்துருக்காங்க. இந்த பொறுத்ததுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆக்க நிலைகள்ங்கிறது பாவ்லோ சொல்லியிருப்பாரு. தொடர்பியல் யாரோட பொருந்தும் அப்படின்னா தாண்டைக்கோட பொருந்தும். செயல்பாடு ஆக்க நிலையுறுத்தல்ங்கிறது ஸ்கின்னர் கிட்ட போகும். அதே மாதிரி அனுபவ கற்றல்ங்கிறது காரல் ரோஜர்ஸ். அடுத்து 24வது வினா பின்வரும் செயல்பாடுகளில் எது முழுநிலை இயக்க மேம்பாட்டை எளிதாக்குகிறது? தவழ்தல், அடைதல், நிற்றல், நடத்தல். இதற்கான விடை என்ன அப்படின்னா இதற்கான விடை பி. ஏ, சி மற்றும் டி. அடுத்து ஸ்டெயின்பெர்க்கால் அடையாளம் காணப்பட்ட தகவல் செயல்முறைகளின் படிகளை ஒழுங்குபடுத்துதல். அனுமானித்தல், பயன்படுத்துதல், பதிவாக்கம், வரைவிலக்கம் செய்தல். இதற்கான விடை என்ன அப்படின்னா இதற்கான விடை டி. இதற்கான விடை டி. அடுத்து 25வது வினா அனுமானம் ஏ. குழந்தை வளர்ப்பில் பெற்றோரின் அதிகார பாணி மிகவும் வெற்றி பெற்ற பாணியாக கருதப்படுகிறது. காரணம் அதிகார பாணி குழந்தை வளர்ப்பில் உயர் ஏற்புடைமை, ஈடுபாடு, ஏற்புடைய கட்டுப்பாடு, தேவையான சுதந்திரம் அளித்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். இதற்கான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான். ஏ, ஆர் ஆகிய இரண்டுமே சரி. மேலும் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கமாகும். ஓகேவா? அடுத்து 26வது வினா இது பட்டியல். சரிங்களா? இந்த பட்டியலுக்கான விடை என்ன அப்படின்னா சி. சி தான் இதோட விடை. சரிங்களா? இதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் 27வது வினா கால வரிசைப்படி பின்வரும் நுண்ணறிவு கோட்பாடுகளை ஒழுங்கமைக்கவும். கார்ட்னரி பல்நோக்கு நுண்ணறிவு கோட்பாடு, கில்போர்ட்டின் நுண்ணறிவு கோட்பாடு,
ஸ்பெய்மரின் இரு காரணி கோட்பாடு, தர்ஸ்டோனின் பல்காரணி கோட்பாடு. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கால வரிசைப்படுத்தணும். இதற்கான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, CDVAன்னு வரும். அடுத்து 28வது வினா, முன்பள்ளி பருவத்தில் ஏற்படும் சம வயதுடையான சமூகப்படுத்தின் வளர்ச்சியை படிநிலை வரிசையாக்கம் செய்க. இணையொத்த விளையாட்டு, கூட்டுறவு விளையாட்டு, சமூகம் அல்லாத நடவடிக்கை, ஏய்வுடைய விளையாட்டு. இதுல ஆன்சர் என்ன அப்படின்னா இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். அடுத்து மாஸ்லோவின் தேவை படிநிலை அடுக்கினை வரிசைப்படுத்துக. அன்பு மற்றும் உடைமை தேவைகள், தன்மதிப்பு தேவைகள், உடல்சார் தேவைகள், தன்னிறைவு தேவைகள், பாதுகாப்பு தேவைகள். இதுல எது சரியான விடை அப்படின்னா ஆப்ஷன் சி. அடுத்து 30வது வினா, பிரெய்னர் தனது மாதிரியின் கால பரிணாமத்தை குறிக்கும் பயன்படுத்திய சொல்லை குறிப்பிடுக. எண்டோ அமைப்பு, சூழல் அமைப்பு, குரோனோ அமைப்பு, சிர்கார்டியன் அமைப்பு. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா குரோனோ அமைப்பு. இதுல நீங்க 30க்கு எவ்வளவு மார்க் வந்து நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.